சத்தமா ரைட் ஓகே கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு பாருங்கடி பொண்ண பாருங்கடி வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாணத்தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு ஏ கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க ஏ தாங்கும் மர கிளையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும் மரத்து மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும் என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும் வீடு திரும்ப இல்ல பாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும் தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க ஓகே வணக்கம் மைக்கை கிட்ட வச்சு கதை கொடுமா வணக்கம் ரைட் அப்ப என்ன பேர் அண்ணாக்கு லனோஜ் அக்காக்கு சதுர்த்திகா ஜியா ரைட் அதாச்சும் ஜனோஜன் அண்ணா அவங்களோட சேர்ந்து சதுர்த்தியா அக்கா என்ன ரைட் அப்ப என்ன விசேஷம் உங்க வீட்டு நடந்துட்டு இருக்குது ரைட் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இன்னைக்கு கேக் வந்து கட் பண்றீங்க என்ன அப்ப கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சா கட் பண்ணியாச்சு அப்ப கேக் எல்லாம் கட் பண்ணி கிராண்டா வந்து கொண்டாட்டம் போய்கிட்டு இருக்குது அப்போ நிறைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிற உங்களை வாழ்த்துறதுக்காண்டி ரைட் அப்போ திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் சொல்லுவோமா இன்னைக்கு கேக் கட்டிங் ரைட் அதாச்சும் திருமணம் முடிஞ்சிருக்கேன் ஓகேயா
ரைட். உங்களோட திருமணம் முடிஞ்சிருக்காமன்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் என ரெண்டு வாழ்த்து தெரிவித்து உங்களோட திருமணத்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களையும் உங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமா என்று ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட சின்னதாக கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். எங்களோட சார்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டு பேரையுமே சந்தோஷப்படுத்தி எங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். ஏன்னா அதாச்சும் கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறோம். தங்களோட சார்பாக இந்த கேக்கை கட் பண்ணட்டுமா, அதோட இனிமையா உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வந்து தொடங்கட்டுமான்னு சொல்லி ஒரு அழகான சாக்லேட் புக்கையும் அனுப்பி இருக்கிறோம். இனிப்பா உங்கள்ட ஏன்னா இல்லற வாழ்க்கையை வந்து தொடங்கட்டுமான்னு சொல்லி சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. கதைக்கிறீங்க இல்லை ரைட். ஏன்னா அதாச்சும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எங்களோட அன்பான வாழ்த்துக்கள் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு கொடுக்கணுமா. ஏன்னா சொன்னால் திருமணம்னு சொன்னால் நிறைய சொந்தங்கள் வாழ்த்து சொல்லிவிடமாம். இருந்தாலும் தங்கண்ட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் உங்கள் ரெண்டு பேருக்குமே வரணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்களா இன்னைக்கு கேக் கட்டிங் நடக்குது, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஒரு வெறுமட் எதிர்பார்த்து நீங்களா? கெஸ்ஸே பண்ணிட்டீங்களா? அதுக்கிடையில அதாச்சும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கிறேன். வேணாம் ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு யார்கிட்ட சைட்லேருந்து வந்திருக்கும்? அண்ணாண்ட சைட்லேருந்து வந்திருக்குமா, அக்காண்ட சைட்லேருந்து வந்திருக்குமா? யார்கிட்ட சைட்லேருந்து வந்திருக்கும்? சொல்லுங்க பாபு. அண்ணாண்ட சைடாக இருக்குமா, அக்காண்ட சைடாக இருக்குமா? தெரியல. அண்ணா என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சைடாக இருக்கு சொல்ல தெரியல. இல்லாட்டி வேணுமெண்ட் சொல்லாம நிற்கிறீங்களா? ரைட். அதாச்சும் அண்ணாண்ட சைட்லேருந்து ஒரு ஆக்களை அனுப்பியிருக்கிறோம். சான்ஸ் இருக்குவா? உங்களோட சைட்லேருந்து யாரும் அனுப்ப மாட்டாங்களா? அப்போ முதல்ல இல்லை தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்தது கெஸ் பண்ண முடியல. ரைட். அதாச்சும் அண்ணாண்ட சைட்ல இருந்த ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம். எங்கள்ட வாழ்த்துக்களை வந்து அவைகளுக்கு சொல்லி அவைகளையும் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. சரி, யாரா இருக்கும் கெஸ் பண்ணலுமா? அண்ணாண்ட சைட்ல இருந்து இப்படி வரணும்னு சொன்னா யாரா இருக்கும்? உங்களோட தம்பி அனுப்பியிருப்பாரு. என்ன பேர் தம்பிக்கு? நிதர்ஷன். தம்பி இல்லையே, தம்பி என்ன பேரு? வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். அக்கா அடிக்கடி அங்கே யாரைய பாக்குறா? அக்கா அங்கே அடிக்கடி யாரைய பாக்குறா? யார பாக்குறீங்க? அம்மாவா இல்லையா? அம்மா எனக்கு இல்லை. சரி, ஏதாச்சும் அண்ணாண்ட சைட்லயே சொந்தக்காரராக இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். சரி, எல்லாரும் திருமண வாழ்த்து சொல்லிட்டோம். அவங்களுக்கு திருமண வாழ்த்து எல்லாரும் சொல்லிட்டாங்களா? எல்லாரும் சொல்லிட்டோம். அக்காவுக்கு அதாச்சும் இந்த கிஃப்ட் அனுப்பினார்கள் என்ன உங்களுக்கு வாழ்த்து சொல்ல இல்லையா? ஸோ சின்ன ஒரு சர்ப்ரைஸை அனுப்பிட்டு தங்களோட வாழ்த்து உங்களுக்கு சொல்லணுமா வந்து வெயிட் பண்ணிக்கின்றீங்கணும். சரி, இப்படி கேட்போம். வெளிநாட்டில் இருக்கிறாங்களா அனுப்பிடுப்போமா, இல்லாட்டி இந்தியா இருக்கிறாங்களா அனுப்பிடுவோம்? அப்படி கெஸ் பண்ணிடலாமா? கெஸ் பண்ணிடலாமா? ரைட். லைட்டும் வந்துட்டு. சரி, கெஸ் பண்ணிடலாமா? இங்கே இருந்து வந்திருக்குமா இல்லாட்டி வெளிநாட்டில இருந்து? நீங்க ஒன்றும் கெஸ் பண்றீங்களா இல்லை ஒன்றும் கதைக்கிறீங்களா? இல்லை, வெளிநாட்டில இருந்து வந்திருக்கும். வெளிநாட்டு சொன்னா எந்த நாட்டில இருந்து வந்திருக்கும்? பிரான்ஸ்ல இருந்து. இல்லையே, பிரான்ஸ்ல இருந்து வரையில. இங்க இருந்தும் வரையில. ஜெர்மனா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம். லண்டன்ல இருக்கிற சொந்தக்காரர் யார் இருக்கிறாரு? மாமா இருக்கிறார். மாமா திருமண வாழ்த்து சொல்லிட்டாரா? சொல்ல இல்ல. ஸோ அதால மாமா அனுப்பியிருப்பான்னு கேஸ் பண்றீங்க. இருக்கலாம். ஆனா மாமாவும் அனுப்பலையே. மாமாவும் அனுப்பல. ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க சொன்னவ நீங்க கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனும் எங்களை கெஸ் பண்ண மாட்டினோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். கட்டாயம் கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்டு பாருங்க. கட்டாயம் எங்களை கெஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னது. கொஞ்சம் டைம் எடுக்குமா? நான் கட்டாயம் எங்களை கெஸ் பண்ணுவீங்களாம்னு சொன்னது. வெளிநாட்டில இருந்தால் ஒரு ஆக்களை அனுப்பியிருக்கிறோம். உங்களோட திருமணத்தை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா என்று சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இதை சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு நீங்களும் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமா அவங்கள்ட்ட ஆசைப்பட்டு இப்படி அனுப்பியிருக்கிறோம். யாரை இருக்கும்? அப்பாவும் அண்ணாவும் எங்கே இருக்கணும்? பிரான்ஸில். இல்லையே, பிரான்ஸ்ல இருந்து வேற இல்லை. ஜெர்மனில் யாரும் இல்லையா?
இருக்கிறோம் இங்கே நிக்கணும். இங்கே இருந்தால் சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் போட நிக்கணுமோ தெரியாது. இதுக்கு நிறைய பேர் நின்று பார்த்து கண்டிக்கணும். வேற இதுக்கு நிறைய பேர் நின்று பார்த்து கண்டிக்கணும். இதுக்கு நிக்கிறாங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் போடாம நிக்கலாம். என்ன நடக்குதுன்றே பாப்போம் ஒரு காட்டு. அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்க மாட்டா யாரா இருக்கும்? அம்மா அண்ணாவா இருக்கும். அதாச்சும் உங்களோட ஃபேமிலியில இருந்து வேற இல்லை. ஷுவர் அண்ணாண்ட சைட்ல இருந்தா ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கிறோம். சரி அப்ப எப்படி சொல்லுங்க பாப்பா. இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னா கட்டாயம் இவையெல்லாம் தான் இருக்குன்னு சொல்லி யாராச்சும் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம்னு சொன்னா இவையல் தான், யாருமே இல்லை. உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யறோம்னு சொன்னா அப்பாவும் அண்ணாவும் தான் செஞ்சிருப்பினோம். அண்ணா என்ன சொல்றீங்க? ஓகே ஸோ சித்தப்பா செகண்ட் டைம் அனுப்ப சான்ஸ் இல்லை. சரி நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி அனுப்ப சான்ஸ் இருக்கா? அண்ணாண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களா? இதுக்கு நிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பின்னால நிக்கிறாங்களோ தெரியா? சில அரேஞ்ச் பண்ணி முடிச்சா ஒளிச்சு நிக்கிறாங்களோ தெரியா? இவர் என்ன மாப்பிள்ளை எனக்கு என்ன செய்யறாரு பாப்போம் வந்து எங்களை சொல்றாரோ வீட்டுக்காரரை சொல்றாரோ என்ன நடக்குது பாப்போம் வந்து பின்ன ஒளிச்சு நின்று பார்க்கலாம். சான்ஸ் இருக்குமா? இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேபி இருக்கலாம் என்ன ரைட். அப்ப யார் அனுப்பினு சொல்லி பார்ப்போம். ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாங்களும் ஒரு விஷயம் சொல்லி இருக்கணும். உடனே கெஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தும் அவையில் எங்களை சரியா கெஸ் பண்ணலைன்னு சொன்னா மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா? சரியா எங்களை கெஸ் பண்ணலைன்னு சொன்னா குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தாங்கள் யார் இந்த மாதிரி அனுப்பினு சொல்லட்டாம்னு சொல்லி இருக்கணும். பனிஷ்மெண்ட் தரவா? எடுப்பா பனிஷ்மெண்ட். வேண்டாமா? ரைட். பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் சின்ன பனிஷ்மெண்ட் தான். என்ன பனிஷ்மெண்ட் பாப்பா? ரைட். அதாச்சும் தங்களை வந்து நீங்க சரியா கெஸ் பண்ணலைன்னு சொன்னா அவையில் வந்து ஒரு சாக்லேட் பொக்கே அனுப்பியிருக்கிறேன் தானே. அந்த சாக்லேட் பொக்கையை அண்ணாண்ட கையில கொடுத்து முட்டுக்கால இருந்து அக்காவுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணட்டாம். ஒரு ப்ரப்போஸ் வந்து பண்ண வச்சுட்டு தாங்கள் யார் அனுப்பினு சொல்லட்டாம்னு சொல்லி இருக்கிறோம். என்ன செய்வோம்னா பனிஷ்மெண்ட் எடுப்போமா? ஏற்றுக்கொள்றீங்களா? ரைட். எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பஞ்சி அனுப்பினோம் நாங்க மாட்ட வந்து. ஆனா அண்ணாக்கு வெக்கம் இல்லை போல இருக்கு. அப்ப நோமன்னு சொல்லிட்டாரு. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன் சொன்னீங்க? கெஸ் பண்ணல தானே. சரி பொண்ணுக்கு வேற ஒன்று 2 பேரும் ரைட். அண்ணா ப்ரப்போஸ் பண்ணுங்க. எல்லாரும் கை தட்டி விட பாருங்க. என்ன சொல்ல போறீங்க காக்கு? சத்தமா? ரைட். ஓகே கை தட்டுங்க எல்லாரும். എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. കുറച്ച് വേഗമായിട്ട് ഉള്ളേ വരണം. ரைட். அண்ணா பனிஷ்மெண்ட் மட்டும் தான் ஜெயன. ஸோ இனி நாங்கள் கட்டாயம் சொல்லதான் வேணும் யாருன்னு. ஆனால் கூடுதலாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா மாப்பிள்ளை வந்து செய்யறதில்லை, கொஞ்சம் வெக்கப்படுவார். அண்ணாக்கு நிறைய நாள் ஆசை போல இருக்கு. அப்படியா? ஆல்ரெடி ப்ரொபோசல் அவங்க செய்யறது பிடிக்கும். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் வித் லவ் ஏன்னா ரைட். அப்ப அண்ணா ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரொபோசல் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதை தனியே செஞ்சிருப்பீங்க ஒளிஞ்சு. இன்னைக்கு ஆக்களுக்கு முன்னால செய்ய வேண்டி வந்துட்டு. அப்படியா? ரைட். ஏன்னா அதாச்சும் இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம் என்று சொல்லியும் எங்களோட அன்பான வாழ்த்துக்களை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி சின்னதாக டான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்னதான ஒரு ஃபன்னோட எங்கள்கிட்ட திருமண வாழ்த்தை வந்து 2 பேருக்குமே சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். அப்போ யாரும் சொல்லி பாப்போமா? சரி ஃபைனலாக சொல்லுங்க. இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க இவையல் தான் சொல்லி. இவருக்கு தம்பி ரைட். அப்போ யாருன்னு சொல்லி பாப்போம் வேணா? சரி ஓகே. அதாச்சும் இன்னைக்கு 2 பேருமே திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு கேக் கட் பண்ணி வீட்டுக்காரரோட சந்தோஷமா இருக்கிறீங்களே. ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஸோ ஒரு ஆக்களை அனுப்பியிருக்கிறோம். இந்த கிஃப்டை அனுப்பினாங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நீங்கள் ஒன்று சொன்னால் சரியான விருப்பமும் கூடவாம். ஆனால் சின்னதாக ஒரு கவலையாம். என்ன கவலை?
உங்களோட இந்த தருணத்துக்கு வந்து உங்களோட பக்கத்துல இல்லையா? ஏன்னு சொன்னா அவையல் வந்து ரொம்ப தூரத்துல நிக்கிறவா வேணா. தூரத்துல இருந்தாலும் எங்களோட அன்பான வாழ்த்துக்கள் 2 பேருக்கு போய் சேரணும். 2 பேரையும் இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னா யாரா இருக்கும்? அதாச்சும் யார் என்று சொன்னா அக்கா திரும்ப 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 விட்டு கொடுக்காம சொன்ன மாதிரி அப்பாவும் அண்ணாவுமா இல்ல, அவையல் கொடுக்கல, அம்மாவும் கொடுக்கல, அவன் சைட்ல எதுவும் வேற இல்ல, மாமா இல்லையே, மாமாவும் இல்லை, அப்பாவும் அண்ணாவும் இல்லை. சரி, அதாச்சும் உங்களோட இந்த தருணத்தை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். தாங்கள் தூரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சின்ன கிஃப்ட் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். தாங்களும் உங்களோடைய நிக்கிற மாதிரியான ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமா ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பினது வேற யாருமே இல்லை. அக்கா திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அக்காவுடைய ஃபேமிலி, அதாச்சும் அப்பா, அண்ணா, அம்மா, உங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு சின்ன ஏற்பாட்டை செஞ்சு அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா எதிர்பார்த்த நீங்கள் அப்பா அண்ணா அம்மா எல்லாம் இப்படி குட்டி சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க கெஸ் பண்ணீங்களே. ரைட். அதாச்சும் அப்பாவும் அண்ணாவும் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், அம்மா வந்து பக்கத்தில் நிற்கிறா. அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்தில்? மெர்சி அவ்வளோ அந்த வரணும் இல்லை, ஹக்கிங் கொண்டு கொடுக்கலாம் அம்மாவுக்கு. ரைட். மாப்பிள்ளைக்கு இல்லையா? சரி, அதாச்சும் அழகான குடும்பம், அன்பான குடும்பம். அப்ப அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க நீங்க இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி அவையில் ஆசைப்படுகிறோம். ஸோ அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே இல்லறம் சிறக்க 2 பேருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும். குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். இனிய திருமண வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. Yeah,